ஒப்புக்கொண்டால் குழப்பத்திலிருந்து தெளிவு கிடைக்கும். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திருஅவையோடு இணைந்து பொது காலத்தின் 25ஆம் வாரத்திலே வியாழக்கிழமையிலே இன்றைய இறை வார்த்தை வழிபாடானது பாவத்தை ஒப்புக்கொள்கின்ற பொழுது குழப்பத்திலிருந்து தெளிவு கிடைத்து மனதிற்கு அமைதி கிடைக்கும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளிலே நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது. இந்த லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வரை உள்ள அந்த இறை வார்த்தையிலே குறுநில மன்னன் ஏரோது ஆண்டவர் இயேசுவை பற்றி கேள்விப்படுகின்ற பொழுது அவர் நினைக்கிறார், எலியாவாக இருக்குமோ அல்லது வேறு ஏதாவது இறைவாக்கினராக இருக்குமோ அல்லது திருமுழுக்கு யோவானே மீண்டும் வந்து விட்டாரோ என்று சொல்லி குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார். ஏன் குறுநில மன்னன் ஏரோது குழப்பமடைகிறான் என்று பார்க்கின்ற பொழுது அவர் திருமுழுக்கு யோவானை தலை வெட்ட செய்து கொலை செய்திருப்பார். எனவே திருமுழுக்கு யோவான் தான் மீண்டும் வந்துவிட்டார் என்று சொல்லி அவர் குழம்பிய மனநிலையிலே இருக்கிறார். அவர் தான் செய்த குற்றத்தை, பாவத்தை ஒப்புக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லை. ஆனால் ஆண்டவர் இயேசுவை காண வேண்டும். எதற்காகவென்றால், ஒருவேளை திருமுழுக்கு யோவான் தான் வந்துவிட்டார் என்கின்ற அந்த மனநிலை தான் காண வேண்டும் என்று நினைக்கிறாரே தவிர தன்னுடைய குற்றத்தை, பாவத்தை ஒப்புக்கொண்டு இறைவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு மனநிலை இல்லாமல் இருக்கிறார். ஆனால் பாவத்தை ஒப்புக்கொள்கின்ற பொழுது முதலாவதாக என்ன நடக்கிறது என்று சொன்னால், குற்ற உணர்வு நீங்கும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9 இறை வார்த்தையை சொல்கிறது, நாம் நம்முடைய பாவங்களை ஒப்புக்கொண்டால் நம்பிக்கைக்குரியவர் நீதிமானாகிய ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு பாவத்திலிருந்து தூய்மைப்படுத்துவார். பாவத்தை ஒப்புக்கொள்கின்ற பொழுது அங்கே குற்ற உணர்வு நீங்கி உள்ளம் தெளிவடையும் என்பதை முதலாவதாக நாம் தெரிந்து கொள்கிறோம். இரண்டாவதாக, குற்றத்தை ஒப்புக்கொள்கின்ற பொழுது நம்முடைய மனதிலே ஒரு அமைதி கிடைக்கும். ரோமையர் 5ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 1. இப்போது நாம் விசுவாசத்தின் மூலம் நீதிமான்களாக்கப்பட்டுள்ளதால் கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக அவரோடு நாம் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அதாவது பாவம் கடவுளுடன் உள்ள உறவை முறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் ஒப்புக்கொண்டு மன்னிப்பு பெற்றால் உறவு மீள்கிறது. அங்கே மனதிற்கு சமாதானம் கிடைக்கும் என்பது இரண்டாவதாக இந்த இறை வார்த்தை நமக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது. மூன்றாவதாக, நாம் பாவத்தை ஒப்புக்கொள்கின்ற பொழுது தூய ஆவியினுடைய வழிநடத்தலை அனுபவிக்க முடியும். பாவம் நம்முடைய மனதை மூடியிருக்கும். அது ஆன்மீக செவியை மறைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் பாவத்தை ஒப்புக்கொள்கின்ற பொழுது தூய ஆவியானவரின் குரலை தெளிவாக கேட்க முடியும். இது நம்மை குழப்பத்திலிருந்து தெளிவான வழிநடத்தலுக்கு கொண்டு செல்லும். நான்காவது, இறுதியாக புதிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17 இறை வார்த்தையிலே, யாராவது கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவர் புதிய படைப்பாய் இருக்கிறார். பழையவை கடந்து போன பின் இதோ அனைத்தும் புதியவைகள் ஆயின. பாவத்தை ஒப்புக்கொள்வது பழைய குழப்பத்தையும் நம்முடைய குற்ற உணர்வையும் நீக்கி புதிய தெளிவு மற்றும் நம்பிக்கையுடன் வாழ நமக்கு உதவுகிறது. ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இதைத்தான் நம் விவிலியத்தில் பல இடங்களிலே பார்க்கிறோம். குறிப்பாக தாவீது அரசர் தான் செய்த பாவத்தை திருப்பாடல் 51ஆம் அதிகாரத்திலே ஒப்புக்கொள்கின்றார். அதாவது, என் குற்றங்கள் என் கண்முன்னே இருக்கின்றது, நான் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்துவிட்டேன் என்று அவர் பாவத்தை அறிக்கையிடுகின்ற பொழுது அங்கே அளவில்லாத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். அதே போலத்தான் சக்கேயு ஆண்டவர் இயேசுவை பார்த்தவுடனே தான் செய்த எல்லா பாவத்தையும் ஒப்புக்கொண்டு, நான் யாரிடமெல்லாம் எவ்வளோ வாங்கி இருக்கிறேனோ அதற்கு 2 மடங்காக திருப்பி தருகிறேன் என்று தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொள்கின்ற பொழுது உடனே இயேசு கூறிய வார்த்தை, இந்த வீட்டிற்கு இன்று மீட்பு உண்டாயிற்றென்று. அதே போலத்தான் ஊதாரி மைந்தன் அந்த ஓமையிலும் கூட இளைய மகன் தான் செய்த பாவத்தை எல்லாம் தந்தையிடம் வந்து ஒப்புக்கொள்கின்ற பொழுது
தந்தை அவருடைய கால்களில் மிதியடியும் கையில் மோதிரமும் விருந்தும் கொண்டாடக்கூடிய அளவுக்கு அவரை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தை வழிபாடு நாம் நம்முடைய பாவங்களை ஒப்புக்கொள்கின்ற பொழுது நாம் குழப்பமான மனநிலையிலோ அல்லது தெளிவற்ற மனநிலையிலோ இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. பாவம் நமக்குள்ளே இருக்கின்ற பொழுதுதான் பயம் இருக்கும், குற்ற உணர்வு இருக்கும், எப்பொழுது என்ன நடக்கும் என்றே ஒரு சூழ்நிலை உருவாகும். அதற்கு மாறாக நாம் நம்முடைய பாவங்களை ஒத்துக்கொள்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அமைதியும் சமாதானமும் ஒரு தெளிவான மனநிலையும் உருவாகும். எனவே இந்த நாளிலே நாம் நம்முடைய குடும்பங்களிலே நாம் பாவம் செய்கின்ற பொழுது இந்த தவறுக்கு நீதான் காரணம் அல்லது இந்த தவறு உன்னால் தான் நடந்தது என்று நாம் பிறர் மீது பழி சுமத்தாமல் நம்முடைய குற்றங்களை இறைவன் முன்பு ஒப்புக்கொள்வோம். குறிப்பாக ஒப்புர அருள் சாதனத்தின் வழியாக நான் நம்முடைய பாவங்களை முற்றிலுமாக அறிக்கை செய்து இறைவனோடு நல்ல ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்வோம். அவ்வாறு நாம் வாழ்கின்ற பொழுது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் நம்மை பயப்படாமல் இறைவனோடு நல்ல ஒரு உறவை கொண்டு வாழ்கின்ற பொழுது நாம் நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்வை வாழ முடியும். எனவே இந்த நாளிலே நாம் நம்முடைய பாவங்களை ஒத்துக்கொள்வதற்கு, குற்றங்களை இறைவன் முன்பு ஒத்துக்கொள்வதற்கு தேவையான அருள் வேண்டி இறைவன் நோக்கி மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.